நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பிக் கொள்ளலாம். என்னோடு கூட எடுத்தவர் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனம். இருபத்தொன்று. இதோ அவன் இதோ உன் தேவனாகிய கர்த்தர். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களினுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றார். சரி, ஆண்டவருடைய நல்ல வார்த்தை இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம என்ன செய்யணும், அந்த வசனத்தை முழுசாக வாஸ்து பார்த்தோம்னா தெரியும். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். முதலாவது தேவன் நமக்கு முன்பாக எதை வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிறோம். தேசத்தை என்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தேவன் அவர்களுக்கு முன்பாக பாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க வனாந்திரத்தில் நடந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே எகிப்திலேருந்து அடிமைகளாக இருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த நாட்களில் தேவன் அவர்களுக்கு அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தி போகும்போது தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. அவர்களுக்கு முன்பாக பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை தேவன் என்ன பண்ணியிருந்தார், அவங்களுக்கு வைத்திருந்தார். அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவர் யாரை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் வனாந்திரத்தில் வழி நடத்தினார். அவங்கள அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், வனாந்திரமான வாழ்க்கையாக இருக்கும். தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு, வனாந்திரம் தான் கொடுத்துருக்கிறாரு. பாடுகளை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. பயத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பாடுகள் நிறைந்த இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறது உண்டு. பாடுகளை பயத்தையும் பலவீனத்தையும் தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் தேவன் பயங்களையோ இல்லை பாடுகளையோ தேவன் நமக்கு என்ன பண்ணல, வைக்கல. தேவன் நமக்கு வைத்திருக்கலாம் என்னென்னா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். தேவனுடைய எண்ணங்கள், இந்த நாளில் தேவனுடைய எண்ணங்களை தான் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிறணும். தேவன் அந்த இடத்துல வேதம் சொல்லுதில்லை, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அது எந்த தேசம், பால் ஓடுற தேசம், தேன் ஓடுற தேசம், நலமான தேசம், நல்ல விசாலமான தேசம், விசாலமான காரியம். இன்னைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு காரியத்தில் நமக்கு கொடுக்குறாருன்னா அதை என்ன செய்யணும், அப்படியே ஏற்றுக்கிறணும். நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்கிறாரா, அதை என்ன பண்ணணும், அப்படியே ஏற்றுக்கிறணும். நலமும் விசாலமுமான தேசம் சொல்கிறாரா, அதை என்ன பண்ணணும், அப்படியே ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி நம்ம அதை ஏற்றுக்கிறதுனால தான் தேவனுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தான் இருக்குது. தேவனுடைய எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கணும், நம்மளை தேவன் என்ன பண்ணணும், ஐஸ்வர்யத்தில் நடத்தணும், தேவன் நம்மளை உயர்த்தி வைக்கணும், தேவன் நம்மளை வாழாக்காமல் தலையாக்கணும், கீழாக்காமல். தேவன் நம்மளை பார்த்து நல்ல வாக்குத்தத்தங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நீ வாழாக்காமல் தலையாவ, நீ கீழாகாமல் மேலாவ, உன்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாய் உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையினால் என்ன பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் தேவனுடைய எண்ணங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள நம்மளால தான் என்ன பண்ணல, தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியலை. தேவன் முதல்ல நம்ம என்ன பண்ணால், தேவன் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறார், தேவன் நமக்கு எதை கொடுக்கறதுக்கு விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் போதும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவன் நமக்கு எதை செய்ய விரும்புகிறாருன்னு என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறது என்னது, நன்மை தான். தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறது என்னது, நன்மையான காரியம்.
இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுதில்ல, பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறேனே என்று வேறொன்றுக்கும் வரார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். தேவன் சொல்கிறார்ல, தேவன் என்ன கொடுக்குறாரு? நமக்கு நன்மையை கொடுக்குறாரு. ரெண்டாவது ஜீவனை கொடுக்குறாரு, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் விரும்புகிறத நம்மளும் என்ன பண்ணணும்? விரும்பணும். நம்ம இன்றைக்கி அதை விரும்பாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் தரித்திரத்தை விரும்புகிறாங்க. தரித்திரம் அவங்களுக்கு என்ன செய்யுது? அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம் என்னது? தரித்திரத்துக்குள்ளே போயிட்டுருக்குது. ஐஸ்வர்யத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்க நிறைய ஊழியங்களில் ஐஸ்வர்யத்தை பாவம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தில் போகிறதுக்கு அவங்களால முடியலை. நம்ம எதை விசுவாசிக்கு? தேவனே சொல்கிறார்ல, தேவனுடைய எண்ணத்தை என்ன பண்ணணும்? நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோன்னு தேவனே சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பித்துக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்குள்ளே நம்ம போகணுன்னு தான் என்ன பண்ணுறாரு? தேவன் விரும்புகிறாரு. முதலாவது நம்ம தேவன் எதை கொடுக்க விரும்புகிறாரோ என்ன பண்ணணும்? அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்ளணும். பாருங்கள், புரிந்து கொண்டால்தான் நம்ம எந்த தீங்குக்கும் என்ன பண்ண முடியும்? எந்த தீமைக்கும் தைரியமாக எழுத்து நிற்க முடியும். அதுதான் என்னது ஆகல் தான் அதனால் பவுல் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களா? எபேசியர் 5:17. பவுல் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். ஆகையால் எபேசியர் 5:17. எபேசியர் 5:17 எடுத்தாச்சா? 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? மதியற்றவர்களாக இருக்காதீங்க, கர்த்தருடைய சுத்தம் என்னங்கிறத என்ன பண்ணுங்க? உணர்ந்து கொள்ளுங்க. உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக எதை வைத்திருக்கார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிறோம். தேவன் நமக்கு முன்பாக எதை வைத்து அங்கே சொல்கிறார்ல, அவங்க அந்த எபேசு சபைக்காரங்க என்னது? உணர்வில்லாதவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சுத்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். தேவனுடைய சுத்தம் என்னங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம உணரணும். ஆமென். தேவனுடைய சுத்தம் என்ன? அவர் நம்மளை உன் தேவனாக நம்ம வாஸ்தவம் தானே, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். எனது பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். தேவனின் மனதை நம்ம என்ன பண்ணணும்? தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிறார்ல, நீ பயப்படாத, நீ கலங்காத. தேவனுடைய எண்ணெல்லாம் என்னென்னா, நமக்கு எந்த தீங்குமே நேரிடக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணுங்கிறதான் என்னது? தேவனுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி நம்மளை குறித்து நான் சொல்கிறது தேவனுடைய எண்ணங்கள், நான் சொல்கிற எண்ணங்கள் தேவன் நம்மளை குறித்து எண்ணுகிற அந்த எண்ணங்களை தான் நான் இந்த நாளில் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். தேவன் நம்மளை குறித்து என்ன எண்ணங்களை என்றார்? நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னா என்றார், இல்லை நம்ம கெட்டு போகணும்னா என்றார், இல்லை நம்ம ஒன்றும் இல்லாமல் போகணும்னா என்றார். உலக மனிதன் வேணால் நம்மளை கெட்டு போகணும், உலக மனிதனோட எண்ணம் வேணால் நம்ம கெட்டு போயிடணும், நம்ம அழிந்து போயிடணும், நம்ம இல்லாமல் போயிடணும். அவன் ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்களாம் நினைக்கலாம், அவன் இல்லைன்னா அவனோட காரியங்கள் என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துக்கிறலாம். அவன் இல்லாமல் போயிட்டான்னா என்னது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவன் மட்டும் இல்லைன்னா நான் அந்த காரியத்தை என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன். அவன் மட்டும் இல்லைன்னா நான் அந்த காரியத்தை என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக எனக்கு அந்த காரியம் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைங்க. ஆனால் நம்ம தேவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு மாறா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதைத்தான் என்ன பண்ணுறாரு தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? நன்மையான இவ்வளோத்தான் என்ன பண்ணுறாரு? நமக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் யார்? அவர் நமக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாருங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் பதிக்கணும். இன்றைக்கி தேவனை குறித்து
தவறான படங்களை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மனதில் பதித்து தேவனை குறித்து தவறான எண்ணங்கள் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. தேவன் நம்மளை குறித்து என்னது, நல்ல எண்ணங்கள் தான் தேவன் வச்சிருக்கிறாரே ஒழிய தவறான எண்ணங்கள் வைக்கலை. நான் ஏன்னா தேவன் ஏன் நம்ம மேலே நல்ல எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள்லாம் ஏன் நம்ம மேலே நல்ல எண்ணங்களாக இருக்குன்னா, அவர் தன் குமாரன் என்று, சொந்த குமாரன் என்று பாராமல், ஏக சுதன் என்று பாராமல் தம்மை தந்தருளி இவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் சொல்லி வசனம் சொல்லுது. தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்காக? நம்ம நல்லா இருக்க. அதுவும் எதுக்காக? நம்ம பாவம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உலகத்தாராகி நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய சாபத்தை, நம்மளுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னது, தேவன் என்னது, தன்னுடைய சொந்த குமாரனையே, தனது சொந்த ஏக சுதனையே தேவன் அனுப்பியிருப்பார்னா அவருடைய எண்ணங்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களாக இருக்குது. யாருமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், செஞ்சிருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாக தான் எனக்கு என்னது, நமக்கு வெற்றி. அந்த சிலுவையின் மூலமாக தான் என்னது, நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்குமே என்னது, ஒரு காரியம் என்னென்னா, வெற்றி என்ன எதில் இருக்குன்னா, சிலுவையில் தான் இருக்குது. அந்த சிலுவையிலேருந்து தேவன் என்னது, அவருடைய எண்ணங்கள்லாம் என்னது, அந்த ஏன் தன் குமாரனை சிலுவைக்கு அனுப்புனார், அந்த அவருடைய தேவனுடைய எண்ணம்லாம் என்னது, நம்ம நல்லா எல்லா இதையுமே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். தேவன் குமாரனை அனுப்பின நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பாவத்தில் போகக்கூடாது, நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, நம்ம அழிந்து போகக்கூடாதுன்னு தான் தேவனுடைய எண்ணமாக இருந்திருக்குது. தேவன் யாருங்கிறத, அவர் திட்டம் என்னங்கிறத என்ன பண்ணணும், நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனை குறித்து சரியான படத்தை என்ன பண்ணணும், நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். சரியான படத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். சரியான காரியத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம தேவனை குறித்து தவறான படங்களை பார்த்துருக்கலாம், தேவனை குறித்து தவறான எண்ணங்கள் சிந்தித்து இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவிகளை சாய்த்து நம்ம என்ன பண்ணணும், தேவன் சொல்கிற சத்தத்தை நம்ம கேட்டு அவரை குறித்ததான சரியான ஒரு படத்தை என்ன பண்ணணும், நம்ம உருவாக்கி கொள்ள வேணும். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுவது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் என்னவாக இருக்கிறேன், நினைவாக இருக்கிறேன். யார் எதிர்பார்த்திருக்க முடிவை, நம்ம எதிர்பார்த்திருக்க முடிவை. தேவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கேயும் சொல்கிறார்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது, நம்ம எதிர்பார்த்துருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படி தேவன் அவருடைய என்னது, நம்ம பேரில் என்னவாக இருக்கிறாராம், நினைவாக இருக்கிறாராம். அவர் நம் நினைவுகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். அவருடைய எண்ணத்தில் இதுவும் ஒரு எண்ணம். நம்ம என்னது, சரியான முடிவை நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்புக்கு அவருடைய எண்ணங்கிறத நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அந்த தேவனுடைய எண்ணத்தை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும் போதும். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்யன்னு சொல்லி எண்ணங்கள் வைத்திருக்கிறாரோ, திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, அதை செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை விட்டு கொடுக்கணும். தேவன் செயல்படுறதுக்கு நம்ம விட்டு கொடுத்தா தான் தேவன் என்ன பண்ண ஆரம்பிப்பார், செயல்பட ஆரம்பிப்பார். நம்ம எல்லாம் பிசாசோட காரியத்துக்கே நம்மளை இடத்த கொடுத்துட்டு அவனோட வார்த்தையவே முழுக்க கேட்டு எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உள்ளத்துலலாம் பிசாசுன்னு அவனோட காரியத்திலே நம்ம மனதில் பதிச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா தேவன் தேவன் நம்ம மேலே நல்ல எண்ணம் தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம தேவன் மேலே தவறான எண்ணம் வச்சு பிசாசு மேலே எப்பேற்பட்ட எண்ணம் வைக்கக்கூடாது, அந்த எண்ணத்தை வச்சுட்டு இருக்கிறனால தான் நமக்கு என்ன ஆக மாட்டேங்கி, தேவனுடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியலை. நம்மளுடைய எண்ணங்களை என்ன பண்ண ஆரம்பிப்போம், மாற்ற ஆரம்பிப்போம். நம்ம சிந்தனைகளை என்னது, மாற்ற ஆரம்பிப்போம். நம்ம தேவனுடைய சிந்தைக்கு நேராக என்னது திரும்பட்டும், அது அவரோட சிந்தையோடு சேர்த்து இணையட்டும்.
ஒன்றுபடட்டும், ஐக்கியம் ஆகட்டும். அப்படி ஐக்கியமாகும் பொழுது தான் தேவனுடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் ஒரே மானைக்கு ஐக்கியமாகும் பொழுது தான் என்ன ஆரம்பிக்கும், தேவனுடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமுமான வாழ்க்கை என்னது, நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். விசாலமான தேசம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். முதலாவது தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற எதை விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிந்து நம்ம நம்மளுடைய தீமைக்கு நம்ம என்னது தைரியமாக எதிர்த்து நின்றால் போதும். தேவன் நமக்கு தீமையான காரியங்கள், பிசாசானவன் கொடுக்குற தீமையான எண்ணங்களுக்கு நம்ம எதிர்த்து நின்னால் போதும். தேவனுடைய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே தேவனுடைய எண்ணங்கள் என்னங்கிறத நம்ம பிடிச்சி அதை அப்படியே நம்ம வாயில் தேவனுடைய எண்ணங்களை நம்ம பேச 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 நம்ம இதை பேசணும். பாலும் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாழ்வு என்னது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்வு. நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன் என என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிங்கிறது என்னது, நம்ம பேச ஆரம்பிக்க தான் என்னது, நம்ம எது சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நம்ம சொல்கிறோம்ல, அதை நம்ம சொல்ல 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 அது அப்படியே என்னவாக ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். நம் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நமக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி கண்டிப்பாக என்னது அதை நம்ம பார்ப்போம். இதுதான் தேவனுடைய எண்ணத்திலே மிக சிறந்த எண்ணம். ஆமென். தேவனுடைய எண்ணத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்வோம், தேவனுடைய நோக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்வோம், தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் நம்ம பேரில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சரியாக நம்ம புரிஞ்சுக்குவோம். தேவனுடைய எண்ணங்களும் நம்ம எண்ணங்களும் ஒன்றாய் இணையட்டும், ஒன்றாய் பிணைய ஆரம்பிக்கட்டும். தேவனுடைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்படுறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். கண்களை மூடி இப்படி இருக்கிற இடங்களில் தேவனை நம்ம வாழ்க்கையில் செயல்பட விட்டு கொடுங்க. சொல்லுங்கள், என் எண்ணமெல்லாம் நீங்கள் தான் தகப்பனே, என் எண்ணமெல்லாம் உங்கள் எண்ணமாக மாறட்டும். நீங்கள் என்ன எண்ணம் என் மேலே வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணம் என் மேலே எனக்கு வரட்டும். நான் உங்களை குறித்த அந்த சரியான படம் எனக்கு